இந்த வீடியோல 6ஆம் வகுப்பு தமிழ் நியூ புக்ல உள்ள 2ஆம் பருவத்துக்கான மிக மிக முக்கியமான கேள்விகள் பார்க்க போறோம். 2ஆம் பருவம் முழுவதுமே பார்க்க போறோம். முக்கியமான 50 கேள்விகள் இருக்க போகுது. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்கான ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா அந்த ஆன்சரோட ஆப்ஷனை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி 50 கேள்விகளுக்கு நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் பார்க்குறேன். ஓகேவா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. காம்பேக்ட் டிஸ்க் என்பதன் தமிழாக்கம் எது? காம்பேக்ட் டிஸ்க் என்பதன் தமிழாக்கம் எது? விடை ஆப்ஷன் ஏ குறுந்தகடு. கேள்வி 2, நடமாடும் நூலகம் எனும் திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? விடை ஆப்ஷன் சி தமிழ்நாடு. கேள்வி 3, மூதுரை என்னும் சொல்லின் பொருள். மூதுரை என்னும் சொல்லின் பொருள். விடை ஆப்ஷன் ஏ மூத்தோர் கூறும் அறிவுரை. அதே மாதிரி உங்களுக்கான ஒரு கொஸ்டின், மூதுரை எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? ஓகேவா? இதுக்கான ஆன்சரையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கேள்வி 4, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் யார்? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் டி ஔவையார். கேள்வி 5, மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கேள்வி 6, பொறுத்துக. ஆசிரியர் தினம், கல்வி வளர்ச்சி தினம், இளைஞர்கள் தினம், மாணவர்கள் தினம், இது யார் யாரோட பிறந்த நாளை நம்ம எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அதாவது பாருங்க, ராதாகிருஷ்ணனோட பிறந்த நாளை எப்படி கொண்டாடுறோம், காமராஜரோட பிறந்த நாளை எப்படி, அப்துல் கலாமோட பிறந்த நாளை எப்படி கொண்டாடுறோம், விவேகானந்தரோட பிறந்த நாளை எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மேட்ச் பண்ணிட்டு இதுக்கான ஆப்ஷனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? விடை ஆப்ஷன் பி 1, 2, 4, 3. அதாவது ஆசிரியர் தினம் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணனோட பிறந்தநாளை கொண்டாடுறோம். கல்வி வளர்ச்சி தினம் பார்த்தீங்க அப்படின்னா யாருடைய பிறந்தநாளை கொண்டாடுறோம்னா காமராஜர் தான். ஜூலை 15 அன்னைக்கு கொண்டாடுறோம். இளைஞர்கள் தினம் இது யாருடைய பிறந்தநாள் அப்படின்னா விவேகானந்தர். மாணவர்கள் தினம் யாருடைய பிறந்தநாளாக கொண்டாடுறோம்னா அப்துல் கலாம். அதே போல் உங்களுக்கான எக்ஸ்ட்ரா கொஸ்டின், இளைஞர்கள் தினம் கொண்டாடுறோம் இல்லையா, அதை விவேகானந்தரோட பிறந்தநாளை தான் இளைஞர்கள் தினமாக நாம் கொண்டாடுறோம். அப்போது எந்த நாள் விவேகானந்தரோட பிறந்தநாள் என்ன? ஓகேவா? அதை தானே இளைஞர்கள் தினமாக கொண்டாடுறோம். ஸோ அந்த நாள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி மாணவர்கள் தினம் அப்துல் கலாமோட பிறந்தநாளாக கொண்டாடுறோம் இல்லையா, அப்போ அப்துல் கலாமோட பிறந்தநாள் என்னைக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா? கேள்வி 7, ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது? ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது? விடை ஆப்ஷன் ஏ சீனாவில் உள்ள நூலகம். ஓகேவா? கேள்வி 8, துன்பம் வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும் என்று பாடியவர் யார்? துன்பம் வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும் என்று பாடியவர் யார்? விடை
ஆப்ஷன் சி மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்பட்ட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் இந்த பாடல் வரியை பாடியிருப்பாரு துன்பம் வெல்லும் கல்வியில. ஓகேவா? கேள்வி 9 பொருள் தருக மாசற. பொருள் தருக மாசற. விடை ஆப்ஷன் பி குற்றமற்ற. கேள்வி 10 அழியா செல்வம் என குறிப்பிடப்படுவது எது? அழியா செல்வம் என குறிப்பிடுவது எது? விடை ஆப்ஷன் சி கல்வி. கேள்வி 11 பள்ளிகளின் வசதிகளை பெருக்க காமராஜர் செய்தது என்ன? பள்ளிகளின் வசதிகளை பெருக்க காமராஜர் செய்தது என்ன? விடை ஆப்ஷன் டி பள்ளி சீரமைப்பு மாநாடுகள். கேள்வி 12 எந்த ஆண்டு காமராஜருக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்டது? எந்த ஆண்டு காமராஜருக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்டது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விடை ஆப்ஷன் பி 1976ஆம் ஆண்டு. கேள்வி 13 அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம் உள்ளது? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம் உள்ளது? விடை ஆப்ஷன் ஏ 7வது தளம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது 8 தளத்துடன் 8 ஏக்கர் பரப்பளவில் இருக்கு. இது மறந்துடக்கூடாது. 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கேள்வி 14 சரியான கூற்று அல்லது கூற்றுகளை காண்க. கூற்று 1 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்களாகும். கூற்று 1 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்களாகும். கூற்று 2 குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணை எழுத்தாகும். ஔ என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இணை எழுத்தாகும். விடை ஆப்ஷன் சி அனைத்துமே சரிதான். அதே கூற்று 2ல பாருங்களேன், குறில் எழுத்து இல்லாத ஐ. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க இன்டைரக்டா? ஐ அப்படிங்கிறது நெடில் எழுத்து. ஓகேவா? அதான் குறில் எழுத்து இல்லாத அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு இணை எழுத்து என்ன? ஈ. அதே மாதிரி ஔ அப்படிங்கிற எழுத்துக்கு இணை எழுத்து என்ன? ஊ. ஓகேவா? ஔ அப்படிங்கிற எழுத்தை ஒழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஊ அப்படிங்கிற சவுண்டு தான் வரும். அதே மாதிரி ஐ அப்படிங்கிற எழுத்தை ஒழிச்சு பாருங்க, ஈ அப்படிங்கிற சவுண்டு தான் வரும். கூற்று 1 பாருங்க 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்களாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே கரெக்டு தான். ஓகேவா? கேள்வி 15 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை. மேற்கோள் காட்டும் நூல் எது? ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை. இந்த மேற்கோள் காட்டும் நூல் எது? விடை ஆப்ஷன் ஏ பழமொழி 400. கேள்வி 16 காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார்? காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார்? விடை ஆப்ஷன் சி தந்தை பெரியார் அவர்கள். அதே போல இந்த கேள்வியை இப்படியும் கேட்பாங்க, காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார் அப்படின்னும் இந்த கொஸ்டினை கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் கேள்வி 17 ஆசாரக்கோவை டேஸ் நூல்களுள் ஒன்றாகும். ஆசாரக்கோவை டேஸ் நூல்களுள் ஒன்றாகும்.
விடை ஆப்ஷன் ஏ 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். ஆசாரக்கோவை அப்படின்னா என்ன? அதுக்கான பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசாரக்கோவை நூலோட ஆசிரியர் யாரு? பெருவாயின் முள்ளியார். அவர் கயத்தூர்ல பிறந்திருப்பாரு. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த நூல் 100 வெண்பாக்களை கொண்டதாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கேள்வி 18. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும். விடை ஆப்ஷன் டி பொறை. பொறை என்பதற்கான பொருள் பொறுமை அப்படின்னு அர்த்தம். பிறர் நமக்கு செய்யக்கூடிய தீங்க பொறுமையா பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேள்வி 19. ஒப்பரவு என்பது எப்பண்பை குறிக்கும்? ஒப்பரவு என்பது எப்பண்பை குறிக்கும்? விடை ஆப்ஷன் ஏ எல்லோரையும் சமமாக பேணுதல். அதாவது அதற்கான பொருள் சமமாக பேணுதல். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேள்வி 20. கீழ்கண்டவற்றுள் முத்தேன்களுள் இல்லாதது எது? கீழ்கண்டவற்றுள் முத்தேன்களுள் இல்லாதது எது? கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன், பூந்தேன் கொடுத்துட்டு இதுல முத்தேன்கள்ல இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் டி பூந்தேன். கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் இது மூணுமே முத்தேன் தான். அதே போல முக்கனி அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா மா, பலா, வாழை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி முத்தமிழ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இயல், இசை, நாடகம் இந்த மூணும் கொடுத்துருப்பாங்க. அதே போல முத்தேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. முத்தேன் அப்படின்னா என்ன? கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். கேள்வி 21. தாள் என்பதன் பொருள் என்ன? தாள் என்பதன் பொருள் என்ன? விடை ஆப்ஷன் ஏ நா அல்லது நாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நாக்கு தான் நா அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா தாளாட்டு. தாளாட்டை பாத்தீங்கன்னா தாள் கூட்டல் ஆட்டு அப்படின்னு பிரிப்பாங்க. நாவை அசைத்து பாடுவதால் தாளாட்டு அப்படிங்கிற பெயர் அதுக்கு கிடைச்சிருக்கும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா அது வாய்மொழி இலக்கியங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாய்மொழி இலக்கியங்கள் அப்படிங்கிறதும் நாட்டுப்புற பாடல் வகையை சேர்ந்தது தான். ஓகேவா? நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற பாடல் அந்த இயலை தொகுத்தவர் யாரா இருப்பார் அப்படின்னா சு சக்திவேல் அப்படிங்கிறவர் தொகுத்திருப்பாரு. இதையெல்லாம் மறந்துடாதீங்க. ஓகேவா? கேள்வி 22. உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்சொல் டேஸ். உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்சொல் டேஸ். விடை ஆப்ஷன் பி மறைந்த. கேள்வி 23. உழவர்கள் டேஸ் திங்களில் விதைப்பர். உழவர்கள் டேஸ் திங்களில் விதைப்பர். விடை ஆப்ஷன் சி ஆடி. அதே போல உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின், உழவர்கள் ஆடி திங்கள்ல விதைப்பாங்க, அது ஓகே, எந்த திங்கள்ல அறுவடை செய்வாங்க அப்படிங்கிறதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ஓகேவா? கேள்வி 24. பழையன கழிதலும் புதியன புகுதலும் மேற்கோள் காட்டும் நூல் எது? பழையன கழிதலும் புதியன புகுதலும் இந்த மேற்கோள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு? விடை ஆப்ஷன் ஏ நன்னூல். கேள்வி 25. டேஸ் மாதத்தின் முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. டேஸ் மாதத்தின் முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. விடை ஆப்ஷன் ஏ தை. தை மாதத்தோட முதல் நாள்ல திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. ஓகேவா? இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் ஆண்டு அப்படிங்கிறதான் பெருசு. ஸோ தை முதல் நாள் அப்படிங்கிறது திருவள்ளுவர் ஆண்டு. ஓகேவா? இதுவே திருவள்ளுவர் தினம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அது தை 2. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டையும் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்கழி திங்களோட இறுதி நாளில் போகி பண்டிகை கொண்டாடப்படும். ஓகேவா? அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அக்காலத்தில் மலைக்கடவுளை வேண்டி இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தை திங்கள் முதல் நாள் என்னவா கொண்டாடுறாங்க? திருவள்ளுவர் ஆண்டு. ஆண்டு அப்படிங்கிறதான் பெருசு. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் திருவள்ளுவர் ஆண்டு, செகண்ட் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? கேள்வி 26. பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாள் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாள் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? விடை ஆப்ஷன் பி லோரி. ஓகேவா? இதுவே உத்தராயன் அப்படிங்கிறது குஜராத், ராஜஸ்தான் மாநிலத்தில் கொண்டாடுவாங்க. போகி அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில். மகர சங்கராந்தி பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் அப்படி கொண்டாடுவாங்க. ஓகேவா? கேள்வி 27. ஒரே பாறையில் ரதம் போன்ற வடிவத்தில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் உள்ள இடம் எது? ஒரே பாறையில் ரதம் போன்ற வடிவத்தில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் உள்ள இடம் எது? விடை ஆப்ஷன் டி மாமல்லபுரம். சரி, இந்த ரதம் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன? ரதம் அப்படின்னா தேர், அதுக்கான பொருள் தேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இப்படி சொல்லியிருக்காங்க. ஒரே பாறையில் தேர் போன்ற வடிவத்தில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் எங்க இருக்குன்னா மாமல்லபுரம். ஓகேவா? கேள்வி 28. மல்லெடுத்த என்னும் சொல்லின் பொருள் டேஸ் ஆகும். மல்லெடுத்த என்னும் சொல்லின் பொருள் டேஸ் ஆகும். விடை ஆப்ஷன் சி வலிமை பெற்ற. கேள்வி 29. மாமல்லபுரம் என பெயரிட்டவர் யார்? மாமல்லபுரம் என பெயரிட்டவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ மகேந்திரவர்ம பல்லவன். கேள்வி 30. பொருள் வேறுபாடு உணர்க. விலைக்கும் இந்த லைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? லா வரிசையில் இதுக்கான வித்தியாசம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். பொருளின் மதிப்பு விரும்பு, அதாவது இந்த விலை அப்படிங்கிறது பொருளின் மதிப்புனும் விரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த விலை அப்படின்னா உண்டாக்குதல், இந்த விலை அப்படின்னா விரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த விலைக்கு பொருளின் மதிப்பு அப்படின்னும் இந்த விலைக்கு உண்டாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விலைக்கு உண்டாக்குதல் பொருளின் மதிப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விலைக்கு இதில் எது கரெக்டு? விடை ஆப்ஷன் சி. இந்த விலை அப்படின்னா பொருளோட மதிப்பு, இதுவே இந்த விலை அப்படின்னா உண்டாக்குதல். ஓகேவா? கேள்வி 31. இது ஒரு திருக்குறள். அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன்ல எந்த வார்த்தை வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகேவா? மோப்ப டேஸ் அனிச்சம் முகத்திரிந்து நோக்க டேஸ் விருந்து. மோப்ப டேஸ் அனிச்சம் முகத்திரிந்து நோக்க டேஸ் விருந்து. விடை ஆப்ஷன் டி மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குலையும் விருந்து. கேள்வி 32. முகர்ந்து பார்த்தால் வாடிவிடும் மலர் எது? முகர்ந்து பார்த்தால் வாடிவிடும் மலர் எது? விடை ஆப்ஷன் ஏ அனிச்சம். கேள்வி 33. எக்களிப்பு என்னும் சொல்லின் பொருள் டேஸ் ஆகும். எக்களிப்பு என்னும் சொல்லின் பொருள் டேஸ் ஆகும். விடை ஆப்ஷன் பி பெருமகிழ்ச்சி. களிப்பு அப்படின்னாலே அதுக்கான பொருள்
மகிழ்ச்சி. எக்களிப்பு அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால இதுக்கான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமகிழ்ச்சி. கேள்வி 34. குடைவரை கோயில், கட்டுமான கோவில், ஒற்றைக்கல் கோயில் மற்றும் புடைப்புச் சிற்பங்கள் ஆகிய 4ம் காணப்படும் ஒரே இடம் எது? குடைவரை கோயில், கட்டுமான கோயில், ஒற்றைக்கல் கோயில் மற்றும் புடைப்புச் சிற்பங்கள் ஆகிய 4ம் காணப்படும் ஒரே இடம் எது? விடை ஆப்ஷன் ஏ மாமல்லபுரம். கேள்வி 35. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்? விடை ஆப்ஷன் டி முடியரசு அல்லது முடியரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன நூல்கள்லாம் இயற்றியிருப்பார் அப்படின்னா பூங்கொடி, காவியப்பாவை போன்ற நூல்கள்லாம் வந்து இயற்றியிருப்பார். அதே மாதிரி இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா துரைராசு. ஓகேவா? இவர் நானிலம் படைத்தவன் என்ற நூலின் ஆசிரியராக இருப்பார். அதே மாதிரி இது ஒரு கொஸ்டின், நானிலம் என்பதை எவ்வாறு பிரித்தெழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 4 கூட்டல் நிலம் என்று பிரிப்பதே இதற்கு சரியான ஆன்சர். ஓகேவா? கேள்வி 36. டா என்னும் எழுத்துக்கு முன் டேஸ் வரும், ரா என்னும் எழுத்துக்கு முன் டேஸ் வரும். டா என்னும் எழுத்துக்கு முன் டேஸ் வரும், ரா என்னும் எழுத்துக்கு முன் டேஸ் வரும். இந்த ஆப்ஷன்ல இருக்கிறது என்ன அப்படிங்கிறத கரெக்டா மேட்ச் பண்ணிட்டு சொல்லுங்க. விடை ஆப்ஷன் டி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டா என்னும் எழுத்துக்கு முன் 3 சுழி இன் வரும். ஓகேவா? அடுத்தது ரா என்னும் எழுத்துக்கு முன் 2 சுழி இன் வரும். இது ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இலக்கணத்தில் கொடுத்துருப்பாங்க. கேள்வி 37. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது டேஸ். இது ஒரு திருக்குறள். இந்த லைனுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது டேஸ். விடை ஆப்ஷன் ஏ உயர்வு. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. கேள்வி 38. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம் என்று பாடியவர் யார்? கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம் என்று பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் சி பாரதியார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடல் வரி வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் அதிலிருந்து வரக்கூடிய பாடல் லைன் தான் இது. ஸோ அதையுமே வந்து பாரதியார் தான் பாடியிருப்பார். ஓகேவா? கேள்வி 39. அரிச்சுவடி என்ற சொல்லின் பொருள் யாது? அரிச்சுவடி என்ற சொல்லின் பொருள் யாது? விடை ஆப்ஷன் பி அகரவரிசை எழுத்துக்கள். கேள்வி 40. நாட்டுப்புற இயலாய்வு என்ற நூலை தொகுத்தவர் யார்? நாட்டுப்புற இயலாய்வு என்ற நூலை தொகுத்தவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ சு சக்திவேல். கேள்வி 41. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொல்லை சுற்றி இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது? தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொல்லை சுற்றி இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை ஆப்ஷன் பி நற்றிணை. இதுலயே ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. அக்காலத்துல அதாவது பழங்காலத்துல பண்டமாற்று முறைக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெல்லுக்கு பதிலாக உப்பை வந்து நெல்லை கொடுத்து உப்பை வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க.
கேள்வி 42 எந்த நாட்டில் இருந்து பழங்காலத்தில் கண்ணாடி, கற்பூரம் மற்றும் பட்டு ஆகியவை இறக்குமதி செய்யப்பட்டன? எந்த நாட்டிலிருந்து பழங்காலத்தில் கண்ணாடி, கற்பூரம் மற்றும் பட்டு ஆகியவை இறக்குமதி செய்யப்பட்டன? விடை ஆப்ஷன் சி சீனா. அதே போல் அரேபியாவிலிருந்து குதிரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும். இதை வந்து எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேள்வி 43 வணிகரை பற்றி கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது என கூறும் நூல் டேஸ். வணிகரை பற்றி கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது என கூறும் நூல் டேஸ். விடை ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2022 நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கேள்வி 44 பண்டமாற்று வணிகத்தில் நெல்லுக்கு மாற்று டேஸ். பண்டமாற்று வணிகத்தில் நெல்லுக்கு மாற்று டேஸ். விடை ஆப்ஷன் ஏ உப்பு. பண்டமாற்று வணிகத்தில் நெல்லுக்கு பதிலாக எதை அதாவது நெல்லை கொடுத்து என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னா உப்பு வாங்கியிருக்காங்க. கேள்வி 45 வணிக குழுவை எவ்வாறு அழைப்பர்? வணிக குழுவை எவ்வாறு அழைப்பர்? விடை ஆப்ஷன் ஏ வணிக சாத்து. கேள்வி 46 கதிர்ச்சுடர் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கதிர்ச்சுடர் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. விடை ஆப்ஷன் டி கதிர் கூட்டல் சுடர். கேள்வி 47 நானிலம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நானிலம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. விடை ஆப்ஷன் பி 4 கூட்டல் நிலம். கேள்வி 48 பாடுபட்டு தேடிய பணத்தை மறைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரை ஆகும்? பாடுபட்டு தேடிய பணத்தை மறைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரை ஆகும்? விடை ஆப்ஷன் டி ஔவையார். கேள்வி 49 கீழ்கண்டவர்களுள் யாருடைய இயற்பெயர் துரைராசு ஆகும்? கீழ்கண்டவர்களுள் யாருடைய இயற்பெயர் துரைராசு ஆகும்? விடை ஆப்ஷன் பி முடியரசன். அப்துல் ரகுமான், மூமேத்தா, கண்ணதாசன்லாம் கிடையாது. முடியரசனோட இயற்பெயர் தான் துரைராசு. ஓகே, ஃபைனல் கொஸ்டின். ஆ, இ மற்றும் உ ஆகிய 3 எழுத்துக்களும் டேஸ் எழுத்துக்கள் ஆகும். ஆ, இ மற்றும் உ ஆகிய 3 எழுத்துக்களும் டேஸ் எழுத்துக்கள் ஆகும். இதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல. சுட்டெழுத்துக்கள், மறை எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள். இதுக்கான ஆன்சர் என்ன? இதுக்கான ஆப்ஷன் சுட்டு, மறை எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள். விடை ஆப்ஷன் ஏ சுட்டெழுத்துக்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் நீங்கள் 50 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின் ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயல் 3க்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அது கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால போட முடியல. ப்ளஸ் எனக்குமே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவால் கன்டினியூ பண்ண முடியல. இங்கே நிறைய கொஞ்சம் ஒர்க் ஸ்கெடியூல் இருந்ததுனால இந்த இதுலேயும் டிஸ்டர்பன்ஸில் தான் நான் வந்து வீடியோ போடுறேன்.
அடுத்த வீடியோவில் அதை நான் கொண்டு வந்து போட்டுறேன். ஓகேவா? அந்த இயல் 3க்கான லைன் பை லைன் கொஸ்டின் நாளைக்கு மார்னிங்குள்ளே வந்துடும். அதே மாதிரி நான் மேக்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு டைப் மட்டும் இருக்குது, ரேசியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் ஃபைனல் டைப் இருக்குது. அதையுமே வந்து வீடியோ போட்டுடலாம். கண்டிப்பாக வந்துட்டு மேக்ஸ்க்கான டெஸ்ட்டுமே இருக்கும். அதே மாதிரி வெல் ப்ரிப்பேர்டாக இருங்க அடுத்த டெஸ்ட்டுக்கு. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.